அரியலூர் வாக்காளர் பட்டியல் சிறப்பு சுருக்க திருத்தத்தில் அரசியல் கட்சிகளை சேர்க்காமல் முடிவெடுங்கள் என அதிமுக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ளது. என்ன விசித்திரம், இவர்கள் அரசியல் கட்சிதானா என்ற ஐயப்பாடு வருகிறது என திமுக மாநிலங்களவை உறுப்பினரும் திமுக துணை பொதுச் செயலாளர் திருச்சி சிவா குற்றச்சாட்டு. அரியலூர் அண்ணா சிலை அருகே வாக்காளர் பட்டியல் சிறப்பு சுருக்க திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் சார்பில் திமுக மாநிலங்களவை உறுப்பினரும் திமுக துணை பொதுச் செயலாளருமான திருச்சி சிவா தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் பாஜக தேர்தல் ஆணையத்தின் துணையோடு வாக்காளர் பட்டியலில் பல்வேறு குளறுபடிகளை உருவாக்கவும், தகுதியான வாக்காளர்களை நீக்கவும் வாக்காளர் சிறப்பு சுருக்க திருத்தத்தை மேற்கொண்டுள்ளது என கூறி பாஜகவையும் தேர்தல் ஆணையத்தையும் கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். இக்கூட்டத்தில் திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட திமுக கூட்டணி கட்சிகளை சேர்ந்த மாநில, மாவட்ட நிர்வாகிகள், தொண்டர்கள் என 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பாஜக மற்றும் தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். கூட்டத்தில் மாநிலங்களவை உறுப்பினரும் திமுக துணை பொதுச் செயலாளருமான திருச்சி சிவா பேசினார். அப்போது வாக்காளர் பட்டியல் சிறப்பு சுருக்க திருத்தத்திற்கு எதிராக திமுக சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது. விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலில் வழக்கு தொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம். இப்பொழுது நம்மோடு இணைந்து நமது கூட்டணி கட்சிகளும் உள்ளன. இடையில் அதிமுகவும் ஒரு மனு கொடுத்துள்ளது. இந்த வழக்கில் எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள் என கூறியுள்ளனர். அதில் வாக்குச்சாவடி முகவர்களை நம்பி வாக்காளர் பட்டியல் திருத்தத்தில் ஈடுபடுத்தாதீர்கள் என கூறுகின்றனர். எப்போதுமே அரசியல் கட்சிகள் தங்களுக்கு முக்கியத்துவம் வழங்க வேண்டும் என கூற வேண்டும். தேர்தல் ஆணையம் எப்போது தன்னாட்சி பெற்ற அமைப்பாகும். தேர்தல் ஆணையம் என்ன சொல்கிறது என்றால், நான் எந்த முடிவு எடுத்தாலும் அரசியல் கட்சிகளை அழைத்து பேசிதான் முடிவு எடுப்பேன் என கூறிவிட்டது. அதற்கு அதிமுக அரசியல் கட்சிகளை சேர்க்காமல் முடிவெடுங்கள் என கூறுகின்றனர். என்ன விசித்திரம், இவர்கள் அரசியல் கட்சிதானா என்ற ஐயப்பாடு வருகிறது. எனவே வாக்குச்சாவடி முகவர்கள் வாக்காளர் பட்டியல் சிறப்பு சுருக்க திருத்தத்தில் கவனமாக ஈடுபட வேண்டும். தகுதியுள்ள எந்த வாக்காளர்களும் விடுபடாமல் வாக்காளர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என கூறினார். நடு இரவிலே அவசரமாக ஓடிப்போய் எங்கே ஆறுதலை தெரிவித்தாரோ அதை போலவே இப்போது இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் இந்த எஸ்ஐஆர் தொடர்பாக வழக்கு தொடுக்கப்பட்டு அது விவாதத்திற்கு வந்திருக்கிறது. வாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலில் வழக்கு தொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம். இப்போது நம்மோடு இணைந்து நம்முடைய தோழமை கட்சிகள், இடையிலே அதிமுகவும் போய் ஒரு மனு கொடுத்திருக்கிறது. அது என்ன தவறு என்று கேட்கலாம். இங்கே வழக்கறிஞர்கள் இருப்பார்கள். சட்டிகளை அழைத்து பேசிதான் முடிவெடுப்பேன் என்று சொல்லுகிற போது அதிமுக வழக்கு மழையால் சேதமடைந்த மகாகவி பாரதியின் இல்லம் 1.53 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பழமை மாறாமல் கடுக்காய், கருப்பட்டி, சுண்ணாம்பு கலவை கொண்டு நடைபெற்று வரும் மறுசீரமைப்பு பணிகளை நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி, அமைச்சர் கீதா ஜீவன், சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் உள்ளிட்டோர் நேரில் ஆய்வு செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் மகாகவி பாரதியார் பிறந்த இல்லம் மழை காரணமாக கடந்த ஆண்டு மார்ச் மாதம் 25ஆம் தேதி இடிந்து விழுந்து சேதமடைந்தது. சேதமடைந்த கட்டிடத்தை பழமை மாறாமல் புதுப்பிப்பதற்காக 1.53 கோடி ரூபாய் அரசு நிதி ஒதுக்கீடு செய்தது. இதனை அடுத்து கடந்த ஓராண்டு காலமாக நடைபெற்று வரும் சீரமைப்பு பணி தற்பொழுது துரிதப்படுத்தப்பட்டுள்ளது. இக்கட்டிட பணியின் போது கடுக்காய், கருப்பட்டி, சுண்ணாம்பு கலவை கொண்டு பழமை மாறாமல் சீரமைக்கும் பணியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி, அமைச்சர் கீதா ஜீவன், மேயர் ஜெகன் பெரியசாமி, விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் உள்ளிட்டோர் பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வரும் பாரதியின் இல்லத்தை பார்வையிட்டு பணிகள் குறித்து கேட்டறிந்தனர். மேலும் டிசம்பர் மாதம் மகாகவி பாரதியாரின் பிறந்த நாள் வரும் நிலையில் அதற்குள் பணிகளை முடிக்குமாறு பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அறிவுறுத்தினார். இருந்தபோதிலும் தற்போது பெய்து வரும் மழையின் காரணமாக பணிகளில் தொய்வு ஏற்பட்டுள்ளதாகவும், பழமை மாறாமல் இக்கட்டிடம் புதுப்பிக்கப்பட வேண்டியுள்ளதால் ஜனவரி மாதம் முதல் வாரத்தில் முடிவடையும் என தெரிவித்துள்ளனர். இதேபோல் கோவில்பட்டி வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் அமைந்துள்ள கரிசல் காட்டு இலக்கியத்தின் தந்தை கி. ராஜநாராயணன் நினைவரங்கத்தை பார்வையிட்டு அங்கு மேற்கொண்டு வரும் பராமரிப்பு பணிகள் குறித்தும் கேட்டறிந்தார். Anderson.
அவனை போனீங்க ஒரு சந்தேகம் கும்பலில் சந்தேகம் இதை எடுத்துட்டு எல்லாம் போடுறதுக்கு பெரிய வேலை கிடையாது. இது பூச்சி முடிச்சுட்டு வேலை கஷ்டம். போட்டு தேய்ச்சி இது பண்ணி பண்றதுக்கே டைம் ஆகும்ல. காயுங்க காய்ச்சி இது பண்ணி அப்புறம் தானே நீங்க தேய்க்கிறீங்க. அதான் ஜனவரி 5 வரைக்கும் டைம் விட்டுருக்காங்க. விற்கிறது நல்லா முடிச்சுட்டாங்க. சூப்பராக முடிச்சுருவோம். கொஞ்சம் நமக்கு ஆளே இல்லையா? பேரோ சார் நீங்க தான் பேரோ. தேசிய சட்டப்பணிகள் தினத்தை முன்னிட்டு போதை ஒழிப்பு மற்றும் எதிர்ப்பு விழிப்புணர்வு குறித்த மினி மாரத்தான் ஓட்டப்பந்தயத்தை மாவட்ட முதன்மை நீதிமன்ற நீதிபதி பத்மநாதன் கொடி அசைத்து துவக்கி வைத்தார். பெரம்பலூரில் தமிழ்நாடு முழுவதும் இளைஞர் மற்றும் கல்லூரி பள்ளி மாணவர்கள் போதை மற்றும் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகி வரும் மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தேசிய சட்டப்பணிகள் தினத்தை முன்னிட்டு போதை ஒழிப்பு மற்றும் எதிர்ப்பு விழிப்புணர்வு குறித்த மினி மாரத்தான் ஓட்டப்பந்தயம் நடைபெற்றது. பெரம்பலூர் நீதிமன்ற வளாகத்தில் இருந்து பெரம்பலூர் பாலக்கரை வரை சென்று பாலக்கரையில் இருந்து மீண்டும் பெரம்பலூர் நீதிமன்ற வளாகம் வரை வந்தடைந்தனர். பின்னர் இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் கேடயங்களை மாவட்ட நீதிமன்ற நீதிபதி பத்மநாபன் வழங்கினார். பின்னர் இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சான்றிதழ் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டனர். அவங்களுக்கு பாதுகாப்பா அதே சமயத்துல யாரையும் இடிச்சு தள்ளாம கவனமா நீங்க பின்னாடி வரணும். சரிங்களா? முதல்ல நிக்கும் போது நாம ஓடுவதற்கு தயாரில் இருக்க மாதிரி வரிசைப்படுத்தி நின்னா நல்லா இருக்கும். சமுதாயத்தில் ஒரு சிறந்த மனிதராக வர வேண்டும் என்று வாழ்த்தி இந்த போட்டியை துவக்கி வைப்பதற்கு வாய்ப்பு கொடுத்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜனகாவிற்கு கோவாவில் நடைபெற்ற தேசிய அளவிலான கராத்தே போட்டியில் 36 பதக்கம் வென்று திரும்பிய வீரர்களுக்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. கோவாவில் தேசிய அளவிலான ஓபன் கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டிகள் கடந்த 8 மற்றும் 9ஆம் தேதி நடைபெற்றது. இதில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 1000த்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். தமிழகத்திலிருந்து சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த 18 கராத்தே வீரர்கள் போட்டியில் கலந்து கொண்டனர். இதில் சுமார் 45 பிரிவுகளில் கலந்து கொண்ட தமிழகத்தைச் சேர்ந்த 18 மாணவர்கள் 9 தங்கப்பதக்கம், 16 வெள்ளிப் பதக்கம், 11 வெண்கலப் பதக்கம் என மொத்தம் 36 பதக்கங்களை வென்று சாதனை படைத்தனர். இதில் திருவண்ணாமலையைச் சேர்ந்த மதுவினி, ஹரிணி, சோமேஷ் ராஜ் ஆகிய 3 அரசு பள்ளி மாணவர்களும் பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளனர். சாதனை படைத்து சென்னை விமான நிலையம் திரும்பிய மாணவர்களுக்கு ஹகுரியோ ஸ்போர்ட்ஸ் கராத்தே டோ அசோசியேஷன் தலைவர் பிரபாகரன் மற்றும் நிர்வாகி நாகராஜன் ஆகியோர் சால்வை அணிவித்து பாராட்டுகளை தெரிவித்தனர். போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற வீரர்கள் செய்தியாளர்களிடம் கூறுகையில், அரசு பள்ளி மாணவர்களுக்கு உரிய பயிற்சி வழங்கினால் இன்னும் சிறப்பாக வெற்றி பெற முடியும் எனவும், கராத்தே பயிற்சியை அரசு பள்ளிகளில் பாடமாக கொண்டு வர வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர்.
என்ற பேர்ல இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலிருந்தும் 1500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். எங்களுடைய மாணவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா 18 பேரு 36 மெடல், கோல்டு, சில்வர் மெடல் அடிச்சுட்டு வரேன். சில்வர் மெடல் அண்ட் பிரான்ஸ் மெடல். நான் வேதன் மாஸ்டர் ஸ்போர்ட்ஸ் அகாடமியில 4 வயசுல இருந்து பிராக்டிஸ் பண்ணிருக்கேன். இடைக்கழிநாடு பேரூராட்சியில் ஆதார் சேவை மையம் தொடக்கம். செங்கல்பட்டு மாவட்டம் இடைக்கழிநாடு பேரூராட்சியில் தமிழக அரசு சார்பில் ஆதார் சேவை மையம் திறப்பு விழா எல்காட் ஆதார் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் சரண்யா தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக பேரூராட்சி மன்ற தலைவர் சம்யுக்தா ஐயனார் கலந்து கொண்டு ஆதார் மையத்தினை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இந்த ஆதார் சேவை மையத்தில் பெயர் நீக்கம், பெயர் சேர்த்தல், புகைப்படம் மாற்றுதல், புதிய ஆதார் அட்டை பதிவு செய்தல் உள்ளிட்ட பல்வேறு சேவைகள் தொடங்கப்பட்டதால் இடைக்கழிநாடு பேரூராட்சி மக்கள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் இடைக்கழிநாடு பேரூராட்சியில் மட்டும் இந்த சேவை தொடங்கப்பட்டதால் பேரூராட்சி நிர்வாகத்தினர் அமைச்சருக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்தனர். இன்னும் பின்னாடி பாருங்க கேமரா. நான் உள்ள வந்தேன் கொஞ்சம். எல்லாமே பண்ணிக்கலாம் சார். எல்லாத்துக்குமே ஒரு டாக்குமெண்ட் இருக்கு. அந்த டாக்குமெண்ட் கீரப்பாக்கம் ஊராட்சியில் அடிப்படை வசதிகளை தமிழக முதல்வர் செய்து தர வலியுறுத்தி மேலதாளத்துடன் பொதுமக்கள் மாபெரும் கையெழுத்து பிரச்சாரம் செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஊராட்சி ஒன்றியத்தில் அடங்கிய கீரப்பாக்கம் ஊராட்சிக்குட்பட்ட 6 மற்றும் 7வது வார்டில் 300க்கும் மேற்பட்ட ஆதிதிராவிடர் குடும்பத்தினர் கடந்த 5 தலைமுறைகளாக வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் முத்தாலம்மன் கோவில் தெரு முதல் துலுக்கானத்தம்மன் கோவில் தெரு வரை உள்ள 1 கிலோமீட்டர் நிலமும் 6 மீட்டர் அகலமும் கொண்ட பிரதான சாலையும், இதேபோல் முருகமங்கலம் கிராமம் பிள்ளையார் கோவில் தெரு பிரதான சாலையும் கடந்த 2006ஆம் ஆண்டு சிமெண்ட் சாலையாகவும் சாலையின் இருபுறமும் கால்வாய் வசதியும் செய்து கொடுக்கப்பட்டன. இந்த நிலையில் மேற்படி சாலைகள் குண்டும் குழியுமாக காட்சியளித்து வருகிறது. இதனால் அவசர ஆபத்திற்கு கூட செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதில் இருசக்கர வாகனத்தில் குடும்பத்துடன் செல்பவர்கள் விழுந்து எழுந்து செல்ல வேண்டிய அவல நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் வாகனங்கள் பழுதாகி வருகிறது. மேலும் மேற்படி சாலையில் இருபுறமும் உள்ள கால்வாயில் அடைப்பு ஏற்பட்டுள்ளதால் வீடுகளிலிருந்து வெளியேறும் கழிவுநீர் கால்வாயில் தேங்கியுள்ளது. இதில் கொசுக்கள் அதிக அளவு பெருகி பச்சிளம் குழந்தைகள் முதல் பெரியோர்கள் வரை வாட்டி வதைக்கிறது. மேலும் மழைக்காலங்களில் மழை நீருடன் கலந்து கழிவுநீர் ஆறாக பெருக்கெடுத்து வீடுகளுக்குள் பாய்ந்து விடுகிறது. இதனால் நிம்மதியாக தூங்க முடியாமல் குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், நோய்வாய்ப்பட்டோர், முதியோர் என அனைத்து தரப்பினரும் கடும் அவதிப்பட்டு வருகின்றனர். மேலும் கால்வாய்களில் குடிநீர் பைப் லைன் உள்ளதால் அதில் உடைப்பு ஏற்படும் போது குடிநீரில் கழிவுநீர் கலக்கிறது. இதனால் அனைவருக்கும் சளி, இருமல், காய்ச்சல், தலைவலி, வாந்தி, பேதி உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கு ஆளாகி மருத்துவமனைகளுக்கு படையெடுத்து வருகின்றனர். இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க கோரி ஊராட்சி நிர்வாகம், வட்டார வளர்ச்சி அலுவலகம் மற்றும் மாவட்ட நிர்வாகத்திடம் பல ஆண்டுகளாக புகார் மனு கொடுத்து வலியுறுத்தியும் இதுவரை எந்த ஒரு பயனும் இல்லை. துலுக்கானத்தம்மன் கோவில் தெருவில் உள்ள அங்கன்வாடி மையம் எதிரே கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்ட பொது கழிப்பறை பயன்படுத்தப்படாமல் பாழடைந்து வீணாக கிடைக்கிறது. இதனை அகற்றிவிட்டு ரேஷன் கடை அமைக்க வலியுறுத்தியும் எந்த ஒரு பயனும் இல்லை. இதனால் 3 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ரேஷன் கடைக்கு சென்று வர வேண்டிய அவல நிலை உள்ளது.
எனவே தமிழக முதலமைச்சர் தலையிட்டு மேற்படி பகுதிகளில் உள்ள சாலையை சீரமைக்கவும், கால்வாய்களை தரமாக அமைக்கவும், ரேஷன் கடை, சமுதாய நலக்கூடம், விளையாட்டு திடல் ஆகியவற்றை அமைத்து தர நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கீரப்பாக்கம் ஊராட்சி மன்ற 4வது வார்டு உறுப்பினர் சசிகலா தனசேகரன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள், பெண்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு நேற்று இரவு மேலதாளத்துடன் வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரம் வழங்கி மாபெரும் கையெழுத்து பிரச்சாரம் செய்தனர். நீங்க பேண்ட் அடிங்க. அதிகமாக இருக்கு. தண்ணி போக வழி இல்லை. மழை தண்ணி வந்து அந்த மழை தண்ணி ஃபுல்லாக வந்தால் வீட்டுக்கு மேலேயே வருது. அது போக வழி கிடையாது. ரேஷன் கடை கிடையாது எங்களுக்கு. இங்கேருந்து கழனியில் போய் எங்களால் வாங்கி வர முடியாது. அதோட வந்து இந்த ரோடு இப்படி இருக்குது. எப்படி போன 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு வருவாய்த்துறை கிராம உதவியாளர் சங்கம் சார்பில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம் முன்பு தமிழ்நாடு வருவாய்த்துறை கிராம உதவியாளர் சங்கம் சார்பில் நடத்தப்பட்ட சாலை மறியல் போராட்டத்தில் முக்கிய கோரிக்கைகளாக அலுவலக உதவியாளருக்கு இணையாக கிராம உதவியாளர்களுக்கு அடிப்படை ஊதியம் 15,700 ரூபாய் வழங்க வேண்டும் என்றும், கருணை அடிப்படையில் கிராம உதவியாளர்களுக்கு கல்வி தகுதி அடிப்படையில் பணி நியமனம் வழங்கிட வேண்டும் என்றும், இறந்த மற்றும் ஓய்வு பெற்ற கிராம உதவியாளர்களின் CBS இறுதி தொகையை உடனடியாக வழங்கிட வேண்டும் என்றும், வருவாய்த்துறையில் ஏற்படும் காலி பணியிடங்களில் 50% கிராம உதவியாளர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் பதவி உயர்வு மூலம் நிரப்பிட வேண்டும் என்பன உட்பட 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு எட்டியப்பன் மாநில துணைத் தலைவர், தமிழ்நாடு அரசு ஓய்வூதிய சங்கம் தலைமையில் ஏராளமான வருவாய்த்துறை கிராம உதவியாளர் சங்கத்தை சார்ந்தவர்கள் கலந்து கொண்டனர். சார் என்ன பண்றோம் சார்? மணப்பாக்கம் இது இல்லையா? மயிலம் மேற்கு ஒன்றியத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை அதிமுக மயிலம் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் புலியனூர் விஜயன் பார்வையிட்டார். விழுப்புரம் மாவட்டம் மயிலம் சட்டமன்ற தொகுதி மயிலம் மேற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட அகூர், தீவனூர், இளமங்கலம் ஆகிய பகுதிகளில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வீடு வீடாக சென்று சிறப்பு தீவிர திருத்த பணிக்கான கணக்கீட்டு படிவங்களை வழங்கினர். இப்பணிகளை அதிமுக மயிலம் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் புலியனூர் விஜயன் பார்வையிட்டார். இதில் ஊராட்சி மன்ற தலைவர் சம்பத், ஒன்றிய அதிமுக நிர்வாகிகள் சீனிவாசன், தேவராஜ், குப்பன், செல்வராஜ், சங்கர், பஞ்சநாதன், விநாயகமூர்த்தி, மணி, பொன்னுசாமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் ஒன்றியம் இளையூர் ஊராட்சியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்க கட்டிடம், நியாய விலை கடை கட்டிடம் ஆகியவற்றை சட்டமன்ற உறுப்பினர் கண்ணன் அவர்கள் திறந்து வைத்தார்.
அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் ஒன்றியம் இளையூர் ஊராட்சியில் 20.13 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்க கட்டிடம், 11 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள நியாய விலை கடை கட்டிடம், மருதூர் ஊராட்சியில் 12.70 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள நியாய விலை கடை கட்டிடம் ஆகியவற்றை சட்டமன்ற உறுப்பினர் கண்ணன் திறந்து வைத்தார். பின்னர் பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பொதுமக்களுக்கு மரக்கன்றுகளும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் கூட்டுறவு துணை பதிவாளர் நாராயணசாமி, கூட்டுறவு துணை பதிவாளர் செல்வி சாய் நந்தினி, வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் அருள்சாமி, அன்பு செல்வன், கூட்டுறவு சார் பதிவாளர்கள் கார்த்திகேயன், மணி பாரதி, ஆனந்தி, ஆண்டிமடம் தெற்கு ஒன்றிய கழக பொறுப்பாளர் கலியபெருமாள், மாவட்ட விவசாய அணி அமைப்பாளர் தர்மதுரை, மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் பானுமதி ராஜேந்திரன், மாவட்ட விவசாய அணி துணை அமைப்பாளர் அறிவழகன் மற்றும் அரசு அலுவலர்கள், ஆண்டிமடம் தெற்கு ஒன்றிய கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இங்க பாரு சென்னையில் அதுல் ஆட்டோ நிறுவனம் அடுத்த தலைமுறை அதுல் ஜெமினி பிளஸ் சிஎன்ஜி மாடலை அறிமுகப்படுத்தியது. சென்னை மணப்பாக்கம் தனியார் ஓட்டலில் அதுல் ஆட்டோ நிறுவனம் தனது புதிய தயாரிப்பான அதுல் ஜெமினி பிளஸ் சிஎன்ஜி ஆட்டோவை அறிமுகப்படுத்தியது. அதுல் ஆட்டோ தனது நவீன தொழில்நுட்ப திறன் மற்றும் வாடிக்கையாளர் மையப்படுத்தப்பட்ட அணுகுமுறையின் மூலம் இந்தியா 3 சக்கர வாகன துறையில் புதிய தரச்சான்றுகளை உருவாக்கி வருகிறது. அதுல் ஜெமினி பிளஸ் சிஎன்ஜி மாடல் குறைந்த பராமரிப்பு செலவு, நீண்ட ஆயுட்காலம் மற்றும் சிறந்த ஓட்டுநர் அனுபவத்தை வழங்குவதால் வணிக ரீதியாகவும் பயணிகளுக்குமான போக்குவரத்து தீர்வாகவும் திகழ்கிறது எனவும், சுற்றுச்சூழல் நட்பு மற்றும் பொருளாதார ரீதியாக பயனளிக்கும் இந்த வாகனம் இந்தியாவின் நிலையான இயக்கத்தின் எதிர்காலத்தை நோக்கி ஒரு முக்கியமான படியாக அமைந்துள்ளது. அதுல் ஆட்டோ சிஎன்ஜி வெளியீட்டு விழாவில் இதுகுறித்து அதுல் ஆட்டோ நிறுவனத்தின் பிரதிநிதி செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில், புதிய அதுல் ஜெமினி பிளஸ் சிஎன்ஜி ஒரு புதிய மாடல் மட்டுமல்ல, இது வாடிக்கையாளர்களின் தேவைகளையும் சந்தை நிலைகளையும் நன்றாக புரிந்து வடிவமைக்கப்பட்டது. இதன் அழகான வடிவம், சிறந்த எரிபொருள் திறன் மற்றும் அதிக வசதியுடன் 3 சக்கர வாகன உலகில் புதிய தரத்தை உருவாக்கும் என நாங்கள் நம்புகிறோம். இந்த புதிய மாடல் அறிமுகத்துடன் அதுல் ஆட்டோ தனது வாகன வரிசையை மேலும் விரிவுபடுத்தி சுற்றுச்சூழலுக்கு உகந்த, நம்பகமான மற்றும் எரிபொருள் சிக்கனமான போக்குவரத்து தீர்வுகளை வழங்கும் நிறுவனமாக இந்தியாவில் மாசில்லாத மற்றும் திறமையான போக்குவரத்து வளர்ச்சியில் அதுல் ஆட்டோ முக்கிய பங்காற்றும் என தெரிவித்தார். வெளியீட்டு விழாவில் அதுல் ஆட்டோ நிறுவன அலுவலர்கள், அதுல் ஆட்டோ ஏஜென்சி அலுவலர்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். Sri Balaji Auto, Gurukuna, Mr. Annamalai, Mr. Mustafa and his team. From this vehicle? So I request all the finance and அது மட்டும் இல்லாமல் சிஎன்ஜி வண்டியில் வந்து ஓட்டுறதுனால ஒரு கிலோகிராமுக்கு வந்து 45 to 50 kg உங்களுக்கு வந்து மைலேஜ் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, ஒரு யூனிக்கான ஒரு டெக்னாலஜி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம், ஐஎஸ்ஜின்னு சொல்லிட்டு.
அதாவது ஸ்டார்டர் மோட்டர் இல்லாம சைலண்டா உங்களுக்கு ஸ்டார்ட். கும்பகோணம் பன்னாட்டு லயன் சங்கங்களின் அங்கமான மண்டலம் 3 மண்டல மாநாடு கேஆர்ஜி பவளம் பேலஸ் மண்டபத்தில் சிறப்பாக நடைபெற்றது. கும்பகோணம் பன்னாட்டு லயன் சங்கங்களின் அங்கமான மண்டலம் 3 மண்டல மாநாடு கேஆர்ஜி பவளம் பேலஸ் மண்டபத்தில் சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியை மாவட்ட ஆளுநர் மணிவண்ணன் தொடங்கி வைத்தார். மண்டல தலைவர் ரமேஷ் தலைமை தாங்கினார். கௌரவ விருந்தினராக பன்னாட்டு இயக்குனர் தேர்வு சீனிவாசன், சன் டிவி கல்யாண மாலை புகழ், சிறப்பு பேச்சாளர் அருண் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். தொடர்ந்து முன்னாள் மாவட்ட ஆளுநர் சௌரிராஜ், மாவட்ட முதல் துணைநிலை ஆளுநர் விஜயலட்சுமி சண்முகவேல், மாவட்ட 2ஆம் நிலை துணைநிலை ஆளுநர் ஸ்டாலின் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். நிகழ்வில் முன்னாள் ஆளுநர்கள் வேதநாயகம், இமயவரப்பன், முகமது ரஃபீக், முன்னாள் மாவட்ட ஆளுநர்கள் லக்ஷ்மணன், சுப்பிரமணியன், ஜார்ஜ் ராய், மனோகரன், செயலாண்மை குழு தலைவர் மயில்வானந்தம், செயலாளர் மோகன், பொருளாளர் விஜயா ரமேஷ் உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ஒரு பட்டதாரி, நல்ல பட்டதாரி, ஆனாலும் மிக சிறந்த ஒரு